ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு பிடிச்ச அவுல் லட்டும் பொரி உருண்டையும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முதல்ல அவுல் லட்டு எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குவோம். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 6 முந்திரி பருப்பு போல் நான் சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு சேர்த்துட்டு ஒரு செகண்ட் கழிச்சிட்டு நம்ம திராட்சை சேர்த்துக்கலாம். ஒரு 6-7 திராட்சையை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பொரிஞ்ச பிறகு ஒரு தட்டுக்கு மாற்றி நம்ம அப்படியே ஆற வச்சுருவோங்க. பாருங்கள், நம்ம போட்ட முந்திரி திராட்சை ரெண்டுமே லைட்டாக பொன்னிறமாக வந்துருச்சு. ஒரு தட்டுக்கு மாற்றிடுவோம். இப்போது அதே கடாயில் 1 கப் அளவுக்கு, அதாவது இந்த மெஷரிங் கப்பில் 1 கப்பு நிறையா அவல் எடுத்துக்கிறேன். கெட்டி அவல், லேசான அவல், வெள்ளை அவல் எது வேணாலும் செய்யலாம். நான் லேசான அவல் தான் எடுத்துருக்கிறேன். அவளும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ அவல் எடுத்த அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்கிறேன். இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுருவோம். அவளும் பொட்டுக்கடலையும் வறுவட்ட பிறகு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கலாங்க. நான் வேர்க்கடலை ஏற்கனவே வறுத்து வச்சனால தோலை மட்டும் நீக்கிட்டு இது கூட சேர்த்துட்றேன். நீங்கள் பச்சை நிலக்கடலையாக இருந்தால் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. அவல் நம்மளுக்கு வறுவடுற பக்குவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவல் எடுத்து கையால் உடச்சி பார்த்தீங்கன்னா இது போல் உடஞ்சி வரணும். அப்போ நம்மளுக்கு அவல் இதுதான் சரியான பதம். அது அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுருவோம். அது அப்படியே ஆறிட்டுருக்கட்டும். இப்போது நம்ம இதுக்கு சர்க்கரை பாவு ரெடி பண்ணிடலாங்க. ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். சும்மா ஒரு 1/4 கப்பு போல் தண்ணி சரியாக இருக்கும். இதுக்கு பாகுபதம் தேவையில்லை, ஜஸ்ட்டு சர்க்கரை கரைஞ்சா போதும். நீங்கள் நாட்டு சர்க்கரை, வெல்லம் எது வேணாலும் எடுத்துக்கலாம், கருப்பட்டி. இப்போ சர்க்கரை நல்லா கொதித்த பிறகு இது கூட வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், சர்க்கரை பாவு நல்லாவே நம்மளுக்கு கரைஞ்சி வந்துருச்சு. அதை அப்படியே ஓரமாக ஆற விட்டுருவோம். இப்போது அதே கடாயில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். அவள் எடுத்து அதே கப்பில் தான் சர்க்கரை எடுக்கணும், தேங்காய் துருவல் எடுக்கணும், தண்ணி, அப்புறம் பார்த்திங்கன்னா 1/4 கப் பொட்டுக்கடலை, 1/4 கப் வேர்க்கடலை. தேங்காய் நல்லா ட்ரையாக வறுத்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா ட்ரையாக வறுத்து விட்டுருவோம். பாருங்கள், இந்தளவுக்கு வறுத்த பிறகு அப்படியே ஆறிட்டுருக்கட்டும். நம்ம வறுத்து வச்சுருக்கிற அவல், பொட்டுக்கடலை, வேர்க்கடலை எல்லாமே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இது கூட வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்ல ஓரளவுக்கு பவுடரை அரைச்சிட்டு வந்துடுவோம். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு பவுடராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த தேங்காய் துருவலை இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு மட்டும் இல்லைங்க, நாட்டு சக்கரை சேர்த்து குழந்தைகளுக்கு ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம இந்த குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கிற நட்ஸை சேர்த்துக்கலாம். நீங்கள் இது கூட பாதாம், பிஸ்தா எது வேணாலும் நீங்கள் அப்படியே இந்த ஸ்டேஜில் பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச சர்க்கரை பாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நம்ம உருண்டை பண்ணணும். ஒரே முட்டை சேர்த்துக்கூடாது, குழஞ்சி போயிடும். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு உருண்டை பண்ணிக்கோங்க. சரியாக இருக்கும். 1 கப்பு சர்க்கரை சேர்த்து 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கனாலே இந்த உருண்டைக்கு சரியாக இருக்கும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே நம்ம எடுத்து உருண்டை பிடிக்கிற பதம் வந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம அப்படியே உருண்டைகளை பிடிச்சிருவோம். அவ்வளோதாங்க, சூப்பரான அருமையான கிருஷ்ணருக்கு பிடிச்ச அவல் லட்டு ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது 2வது ரெசிபியாக நம்ம பொரி உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு தண்ணி. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நம்மளுக்கு நாட்டு சக்கரை நல்லா கொதித்து வரணும்.
நீங்கள் வெல்லம் கூட எடுத்துக்கலாம். வெல்லம் சேர்த்துறோம் அப்படின்னு தான் நல்லா கரைச்சி வடிகட்டிட்டு மறுபடியும் கடாய்க்கு சேர்த்து ரெடி பண்ணிக்கோங்க. சர்க்கரை பாகு கொதிக்கட்டும். அதுக்குள்ளே 4 ஏலக்காய் எடுத்து வாசனைக்காக லைட்டாக சூடு பண்ணிவிட்டு தட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நாட்டு சர்க்கரை எல்லாமே கரைஞ்சிருச்சு. இது நல்லா கரைஞ்சி இது போல் நல்லா நுரைச்சி வரணும். நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும், நல்ல ஒரு நுரைச்சி ஒரு கெட்டியான பதத்துக்கு வருது. நம்ம இது வந்து பாகுப்பதம் எப்படி செக் பண்ணணும்னா, கொஞ்சமாக எடுத்து ஒரு கப்பில் தண்ணி வச்சுட்டு கையால் உருட்டி பார்த்திங்கன்னா நல்லா உருட்டுற பதம் வரணும். அதுதான் வந்து இதுக்கு பொரி உருண்டைக்கு சரியான பதம். இப்போ பாருங்கள், நல்லா உருட்டுருக்கு வருது பாருங்கள். இதுதான் இதோட சரியான பதம். இந்த ஸ்டேஜில் நம்ம தட்டி வச்சுருந்த ஏலக்காயை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சக்கரை பாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொரி வந்து ஒரு பவுல் அளவுக்கு எடுத்துருக்குறேன், அதை சேர்த்துக்கலாம். நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். கண்டிப்பாக பொரியை சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்துருவோம். பொரி வந்து ஆறிடக்கூடாது, ஓரளவுக்கு இளஞ்சூட்டோடையே இருக்கணும். அப்போது நம்ம உருண்டை பிடிச்சோம்னா நம்மளுக்கு சரியான உருண்டையாக வரும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாட்டு கரெக்டாக இருக்கும். ஒரு பவுல் பொரிக்கு 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். அவ்வளோதாங்க, கலந்தாச்சு. இப்போ கை பொறுக்கிற சூட்லேயே நம்ம உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். கடையில் வந்து கலர் கலராக விற்கிற பொரி உருண்டை தான் நம்ம வீட்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பொரி உருண்டையும் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக அவ்வளோதாங்க, அருமையான அவல் உருண்டையும் சூப்பரான பொரி உருண்டையும் ரெடி பண்ணி கிருஷ்ணருக்கு நீங்கள் படைத்து வழிபடலாம்.